இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெத்த தாய் தகப்பனை ஏமாத்திட்டு தைரியமா திருட்டு தாலி கட்டிக்கிட்டதும் இல்லாம இத்தனை நாளா அதை மறைச்சு என்கிட்டயே நடிச்சிருக்கேன். பெத்தவ கிட்டயே பொய்யா இருந்திருக்கேன்ல. உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்தம் இருக்கும். அம்மா அம்மா நிறுத்துங்கம்மா. என்னம்மா நீங்க? அவ மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவ்வளவுதானம்மா. அவ என்ன கொலை குத்தமா செஞ்சிட்டா? கொலை தாண்டி இவ செஞ்சது கொலைதான். நான் இவ மேல வச்சிருந்த நம்பிக்கைய இவ அப்படியே கொன்னுட்டா. என்னோட பாசத்தை கொன்னுட்டா. இத்தனை நாள் வளர்த்த தாயோட மனசு அப்படியே கொன்னுட்டா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, நான் பேசுறது சத்தியம். உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லடி, நம்பிக்கைய கொலை செய்யறதும் கொலைதான். அத்தை ப்ளீஸ், எனக்கு புரியுது. கோபப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிங்களேன். நான் எப்படி யோசிச்சாலும் இப்படிதான் சொல்லுவேன். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு வீட்ல கேஷுவலா இருந்தாலே ஏன் அது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மனசுல தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்ல. அப்போ என்ன பத்தி இவளுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். இவளுக்கு அக்கறை இல்ல, மரியாதை இல்ல, அன்பு இல்ல. இப்படிப்பட்டவ என்னோட மகளே இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க இப்படி பேசுறது என்னால தாங்க முடியலம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எங்களை ஏத்துக்கங்கம்மா. எது? உன்னை ஏத்துக்கிறதா? அதை விட நான் ஆத்துல போய் விழுந்து வெள்ளத்தோட போயிருவேண்டி. இவ்வளவையும் பண்ண உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதம்மா. உன் மேல நான் வச்ச பாசத்தை நீ மதிக்கல. நீ இப்படி செஞ்சா அது எனக்கு எப்படி வலிக்கும்னு நீ யோசிக்கவே இல்லை. உனக்கு உன் ஆசை மட்டும்தான் பெருசா இருந்திருக்கு. இத பாருடி, எப்போ நீ இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியோ, இனிமே நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. அம்மா, உனக்கு மன்னிப்பே இல்ல. என் கண்ணு முன்னாலே நிக்காத, வெளியில போ. கோவத்துல நான் உன்னை கொன்னால கொன்னுடுவேடி. வெளியில போ. அம்மா ப்ளீஸ்மா. வீட்டை விட்டு வெளியில வந்த அவளோட பொண்ணு நிம்மதியா இருக்க கூடாது. அவளுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அத பாத்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரியால சும்மா இருக்க முடியாது. பெத்த பாசத்துல அவ வந்தானா அத வச்சு அவளுக்கும் நாம பிரச்சனை கொடுக்க வேண்டியதுதான். காளியம்மா, அங்க மண்டபத்துல நமக்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ஏட்டு சண்முகம் எல்லாம் உண்மையை சொல்றதுக்காக அங்க வந்தான். அவன் கதையை நான் முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் அந்த மாயா கையால குண்டடிப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் சீரியஸான நிலைமையில அட்மிட் ஆயிருக்கான். ஆனா அவன் பொழைக்க மாட்டான், கண்டிப்பா செத்துருவான். ஒருவேளை அவன் பொழைச்சிட்டா என்ன பண்றது? இல்ல காளியம்மா, அவன் பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். அப்படிலாம் அவனை சாதாரணமா விட்டுறக்கூடாது. ஒருவேளை அவன் பொழைச்சிட்டா ஆபத்து தானே. உண்மைய அந்த கிழவி கிட்டையோ இல்ல அந்த டிரைவர் பையகிட்டையோ சொல்லிட்டா ரெண்டு குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துரும். அது நடக்கவே கூடாது. பிரிஞ்ச குடும்பம் என்னைக்கும் பிரிஞ்சதாவே இருக்கணும், ஒண்ணு சேரவே கூடாது. அதுக்கு அந்த போலீஸ்காரன் உயிரோடவே இருக்க கூடாது. அவன் கதையை முடிச்சிடுங்க. சரி காளியம்மா, நான் அவன் கதையை முடிச்சிடுறேன், நீ கவலைப்படாம இரு. சரி சிவனாண்டி, சித்தி, என் ஜாமீன் விஷயம் எந்த அளவுல இருக்கு? சித்தி லாயர் கிட்ட பேசுனேன். கூடிய சீக்கிரம் நீங்க வெளியே வந்துடலாம்னு சொல்லிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. சரி, நீங்க போய் அந்த போலீஸ்காரன் கதையை முதல்ல முடிங்க. நமக்கு எதிரா இருக்கிற எல்லா சாட்சிகளையும் அழிச்சிடணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சரி காளியம்மா, அந்த போலீஸ்கார கதையை இமீடியட்டா முடிச்சிடுறேன். அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் சித்தி.
அவருக்கு நினைவு திரும்பிருச்சிங்களா? எப்படி இருக்கு அவருக்கு? இது வரைக்கும் கான்சியஸ் வரலம்மா. எப்போ வரும்னு உறுதியா சொல்ல முடியாது. இன்னைக்கே வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம், இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட வரலாம். பொறுமையா வெயிட் பண்ணி தாம்மா பார்க்கணும். என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒரு பதில் நம்பிக்கையா இருக்கும்னு நினைச்சா இப்படி சொல்லிட்டு போறாரு. முருகா, அம்மா ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்கம்மா. நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏதாவது தகவல்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. போயிட்டு வாங்க. முருகா, அம்மா தாயே, உன்னை நான் இன்னும் எப்படி வேண்டதுன்னு எனக்கு தெரியலம்மா. உண்மை தெரிஞ்ச சண்முகத்தை சுயநனவு இல்லாம ஆஸ்பத்திரியில போய் படுக்க வச்சுட்டியம்மா. அவருக்கு சுயநனவு வந்து எல்லா உண்மையும் சாமுண்டீஸ்வரிட்ட வந்து சொன்னாதானே பிரிஞ்சிருக்கிற என் 2 குடும்பமும் ஒண்ணு சேர முடியும். இதனமா நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். ஏம்மா என் வேண்டுதலை கேட்க மாட்டேங்கிற? அம்மா தாயே, கொஞ்சம் கருணை காட்டுமா. மகமாயி, துர்கா, பாட்டி, பாட்டி, என்னாச்சியா? ஏம்மா நீங்க 2 பேரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஆ? உங்க 2 பேருக்கு மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ராஜா பேர சொன்னா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? 2 பேரும் சாமி கும்பிட வந்தீங்களா? இல்ல பாட்டி, மண்டபத்துல நிறைய விஷயம் நடந்து போச்சு பாட்டி. அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் அவங்க எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. என்னடா கண்ணு சொல்ற? துரத்தி விட்டுட்டாளா? மண்டபத்துல அப்படி என்னதான் நடந்தது? எங்கேயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் கோவப்படுவா. எல்லாருமே சேர்ந்து அவளை சமாதானப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை சேர்த்துப்பான்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்படி வீட்டை விட்டு விரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.